சரி, இன்னைக்குள்ள மஞ்சள் என்ன மஞ்சள் தெரியுமா? என்ன மஞ்சள்? சமூக அறிவியல் மஞ்சள். என்ன மஞ்சள்? அதுல நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா வேலு நாச்சியார். யாரோட கதை? வேலு நாச்சியார். பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? இந்த போட்டோல எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படிதானே? அவங்க அதை பார்த்தா அந்த போட்டோ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க ஒரு வீரமான ஒரு பெண் அப்படி தோணுதா? போர்டுல வேலுநாச்சியார் வரைஞ்சிருக்காங்க. அழகா வரைஞ்சிருக்காங்களா? சூப்பரா வரைஞ்சு போட்டுருக்காங்க. சரி, இது யாருன்னா ராமநாதபுரத்தை செல்வமுத்து சேதுபதினு ஒரு ஆளு ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ராஜாக்கு பேர் என்னது? அவங்களுடைய அழகான செல்ல மகளுக்கு பேர் தான் வேலு நாச்சியார். அவங்க மகளுக்கு பேர் என்னது? இவங்க சின்ன பிள்ளையிலே இருக்கும்போது அவங்க என்ன இருந்தாங்கன்னா நல்ல வீரமுடைய ஒரு பெண்ணா இருந்தாங்க. உங்களை மாதிரி நல்ல ஒரு திறமைசாலி. எப்படி? நல்ல இவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேயே சிலம்பம், வாழ்வீச்சு, வில் அம்பு விடுதல், குதிரை ஏற்றம், வளரி எறிதல், யானை ஏற்றம், ஈட்டி எறிதல் எல்லா பயிற்சியும் என்ன செய்யறாங்களா கொடுத்தாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் சின்ன வயசுல அவங்களுக்கு வில் பயிற்சி, வாய் பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள என்ன செய்யறாங்களா நல்ல ஒரு சிறந்த பெண்மணியா வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் வர சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள மாதிரி நிறைய லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, பிரெஞ்சு, இப்படி அவங்க லாங்குவேஜும் நிறைய படிச்சிருக்காங்க. எப்படி இருந்திருக்காங்க? நல்ல வீரம் உள்ள ஒரு பெண்ணா இருந்தது யாரு? இப்ப இந்த வேலு நாச்சியார் ராமநாதபுரத்துல ஒரு ராஜா செல்வமுத்து சேதுபதியோட மகா. இப்ப இவங்க வளர்ந்தாச்சு, நல்ல பெரிய ஆளாயாச்சு. அப்ப என்ன செய்வாங்க? கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிதானே? இவங்களை சிவகங்கையின் மன்னரான முத்துவடிகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க? முத்துவடிகர். அவங்க பேர் என்னது? முத்துவடிகர். அவரும் என்னது சிவகங்கையின் மன்னர், ரொம்ப வீரமானவர். அவரும் நிறைய போர்ல போய் எல்லா போர்லயும் அவர் என்னதான் செய்வாராம்? வெற்றி பெற்றுட்டே தான் இருந்திருக்காரு. புரிஞ்சா? அப்போ ரெண்டு பேரும் அவங்களும் நல்ல வீரம், அந்த வேலு நாச்சியாரும் வீரமும் சேரும்போது எப்படி ஆயிடும்? நல்ல வீரம் ஆயிடும் அப்படிதானே? ரெண்டு பேருக்கு நல்ல வீரம் ஆயிடுச்சு. சரி, இவங்க நல்ல நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. எந்த இடத்த? சிவகங்கையை ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த பிள்ளைக்கு வெள்ளச்சி நாச்சியார். குழந்தைக்கு